दीर्घ सुमंगली भव सर्वाभिष्ट सिद्धिरस्तु सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते दीर्घस्य आयुष्ये आरोग्ये आविदा शोभमानं महीयते धान्यं गणं पशुं भगवत्प्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः எல்லாம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். என்ன அலமேலோ, சாப்பாடு ரெடி தானே? ரெடியா இருக்குண்ணா. வாங்க போலாம். நீங்க சாப்பிடுறீங்களா? பாட்டி, என்ன பாட்டி என் மேல கோவமா? நீ யாரு? உங்ககிட்ட எதுக்கு நான் கோவப்படணும்? நிலைமை புரியாம இவ வேற. ருக்கு, நாளைக்கு கோதையோட குழந்தைக்கு புண்ணியாக வச்சனும் இந்த கிழவியை கிளப்பிண்டாங்க வந்து சேரு. பத்மஜா ரொம்ப சந்தோஷம். ஆமா, இனிமே பத்மஜா சந்தோஷப்பட்டான்னா வருத்தப்பட்டான்னா அவளுக்கு இந்த டிராமா தெரியுமா? அவளை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தனோட இந்த நிச்சயதார்த்தம் நடந்து போயிடுது. இனிமே எதுக்கு இவளை அங்க கூட்டின்னு போனோம்? ஏண்டி இவளை போய் நீ வருத்தெடுக்கிற? அவ என்னடி பண்ணினா? இதெல்லாம் ஊருக்கு தாண்டி மனசளவுல அவ என்னைக்கோ கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டான். இதெல்லாம் வெறும் விட்டாலங்கிற கிரிகிரி தாண்டி. இதெல்லாம் பெருசு பண்ணாம விட்டுடு. என் பேச்ச கேளு. இப்பதான் ரங்கநாதன் கொஞ்சம் அசால்ட்டா இருப்பான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ருக்குவை கண்ணனோட நாம் சேர்த்து வைக்கணும். புரியுறதா? இந்த மாதிரி பயத்தை பசிக்கிறது. ஏதாவது சோத்த போடுங்கடி. வா பாட்டி வா. பத்தோ, பத்தோ, என்னன்னா? குடிக்க கொஞ்சம் தேர்த்து எடுத்துன வாடி. இதோ வரேன். என்னன்னா, எல்லாருக்கும் சொல்லிட்டேடா? சம்பந்திகள் 2 பேரையும் நேர போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். பாக்கி எல்லாரையும் போன்லயே அழைச்சிட்டேன்டி. கண்ணா இருந்தா எல்லாத்தையும் பார்த்துப்பான். பாவம், உங்களுக்கு தான் இப்ப வீண் அலைச்சல். அப்பா, என்னடி சித்த மேல வரல? ஏமா, இப்பதான் வெளியில போயிட்டு அலைஞ்சிட்டு வந்திருக்கிறார். அதுக்குள்ள என்ன? நீங்க மேல வாங்கப்பா சொல்றேன். என்னடி? சம்பந்தியாத்துக்கு போயிருந்தேலே, என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? உங்க மாமனார் ஆத்துல இல்லை, மாமியார் மட்டும்தான் இருந்தா. குழந்தைக்கு நாளைக்கு புண்ணியாஜனுங்கிற தகவலை சொன்னேன். சந்தோஷமா வரேன்னு சொன்னா. அவ வந்து என்னப்பா பிரயோஜனம்? அதான் வர வேண்டிய மனுஷன் தலையவே காமிக்காம இருக்காரே. நாளைக்கு அது வருவாரா இல்ல வேலை இருக்காமா? கோதை, உன்ன மாதிரி இல்லடி மாப்பிள்ளை. நீ அவரை எடுத்தறிஞ்சு பேசினதுக்கு அப்புறமும் உன் பேர்ல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு கண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. புண்ணியாஜனத்துக்காக அவர் புள்ளைய வந்து பாப்பாரா இல்ல அன்னைக்கும் வேலைன்னு வெளியூர்ல இருப்பாரா? அதை மட்டும் சொல்லுங்க போதும். கோதை, நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா அவரோட பிரச்சனையை நினைச்சு பார்க்கணும். சரி, ஒருவேளை அவரால் வர முடியாம போயிடுதுன்னு வச்சுக்கோ, அதுக்காக ஓ மேலேயும் குழந்தை மேலேயும் அவருக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா? போதுமா உன் சப்பக்கட்டு? நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பேசி சமாளிப்ப? ஏமா, நேர்ல தான் வந்து பார்க்க முடியல,
சரி, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது என்கிட்ட பேசக்கூடாதம்மா? அப்பா, நேத்து நைட்டு அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஒரு 10:30 மணி இருக்கும். எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. நான் எழுப்பவான்னு கேட்டேன். வேண்டா, எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றேன், நான் அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொல்லி வச்சுட்டாரு. அங்க ரொம்ப மழையா, டெலிஃபோன்ஸ் கூட சரியா ஒர்க் பண்ணலையா. நடுவுல அங்க இருக்கிற சங்கடத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏய், என்ன நெஞ்சு எழுத்த உனக்கு? இது என்கிட்ட அப்பவே சொல்லாம நான் விசாரிக்கிறப்ப சொல்லிட்டு இருக்கேன். சாரி கோத, நான் மறந்துட்டேன். மறப்ப, நல்ல மறப்ப. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உன் ஆத்துக்கு சொல்ல மறக்காது. ஆனா இது மட்டும் மறந்துட்டா உனக்கு? தூங்கிட்டோமா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாராம். அதான் உங்க குடும்பமே சேர்ந்து என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்கீங்களே. தூக்கத்தை மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மனசு வரலையா? கோத, செய்யுங்கம்மா, செய்யுங்க. உங்க மனசு போல செய்யுங்க. அதான் நீங்க தர வேதனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இத்தனை நாள் நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன். இப்பதான் புதுசா இன்னொரு ஜீவன் வந்திருக்கே. எல்லாரும் சேர்ந்து எங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிடுங்க. நாங்க போய் சேர்ந்துடுறோம். என்னடி பார்த்து நிக்கிற? அவளை அழைச்சுன்னு உள்ள போயேண்டி. கோத, என்னடிமா இது? பச்சை உடம்புக்காரி, இப்படி எல்லாம் கோவப்படப்படாது. உனக்கு ஆகாது. நீ வா வா. ஆர்த்தி, அப்பா, கோதைக்கு கோபம் வந்து உன்னை திட்டுவான்னு தெரிஞ்சோம். சமயோஜிதமா ஒரு பொய் சொன்னே பாத்தியா? அதுக்கு என் சார்பில் நன்றியை சொல்லிண்டு அவ சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? எங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நானும் தானே பொறுப்பேத்துக்கணும். இங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலம்மா. போ. ஏங்க, வெளியில போயிட்டு வரீங்களே, என் தம்பியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? போலீஸ்காரவங்க தேடுவாங்கன்னு சொல்லி உன் தம்பி தலைமறைவா இருக்கான். வெளியே போனா இந்த விஷயத்தை என்ன கேட்பாங்களேன்னு சொல்லி நானும் தலைமறைவா இருக்கேன். ரொம்பதான் அழுத்துக்காதீங்க. ஆமா, இப்ப எங்க போயிட்டு வரீங்க? நம்ம பையன் கல்யாண விஷயமா ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். ஜோசியர் என்ன சொன்னாரு? அவரு ஊர்ல இல்ல, வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா. ஒருவேளை பார்த்த சாரதி நம்ம பையன் சீனுவை பார்க்க சென்னைக்கு போயிருப்பானோ? ஐயோ, பெரிய வம்பாயிடும். ஆ, இந்த விஷயத்த நம்ம பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ, சீனிவாசா? அப்பா பேசுறேன்டா. நான் ஸ்ரீனிவாஸ் தான் பேசுகிறேன். உங்களுக்கு யார் வேணும்? அப்பா, என்னப்பா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டிங்களா? எப்பப்பா சொல்லுங்கப்பா. ஏண்டா அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏண்டா இப்படி அலையிற? அப்பா, என்னால் இனிமேல் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. இருடா, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. அங்க பார்த்தசாரதி வந்தானா? இப்போ அதுவா முக்கியம்?
நிச்சயம் இப்ப சொல்லுங்கப்பா. என்னப்பா நீங்க நிச்சயம் இப்ப சொல்லுங்கப்பா. அட கிரகம் பிடிச்சவனே, உங்க மாமா அங்க வந்தா உனக்கு கல்யாணமே நடக்காதுடா. மாமா வீட்டுக்குள்ள வந்தா என் கல்யாணம் நடக்காதா? என்னப்பா சொல்றீங்க? பார்சாரதி அங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்காதடா. அப்பா, மாமா வீட்டுக்குள்ள வராத மாதிரி நான் வெளியே பெருசா நோய் என்ட்ரின்னு போர்டு போட்டுறேன்ப்பா. அவன் எப்படி வீட்டுக்குள்ள வரான் நானும் பாத்துறேன்ப்பா. டேய் சரி சரி, உடம்ப பாத்துக்க. வச்சிட்டுமா? ஓகேப்பா, ஓகே. ஐயோ, இந்த ஃப்ராடு மாமா ஹலோ பண்ணிட்டானே. என்ன திடீர்னு ஹலோன்னு குரல் கேக்குது? போனை தான் வச்சுட்டோமே, அப்புறம் எப்படி இந்த ஹலோ? யார் பேசுனதே? யார் நீங்க? வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் உங்க மாமாவோட ஃப்ரெண்ட், அவரை பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. எங்க? அது அது அதுதான் எனக்கு சரியா தெரியல. உன் மாமா இங்கே வந்தாரா? எங்க மாமாவா? ஃப்ராடு மாமா. அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா என் கல்யாணமே நடக்காது. அவர் வரமாட்டாரு. அவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்? யார் சொன்னது? எங்க அப்பா தான். இப்பதான் கோத்தகிரில இருந்து போன் பண்ணி உங்க மாமா ஒரு ஃப்ராடு, அவரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்காத, அப்படி சேர்த்துக்கிட்டா உன் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னார். அது சரி, நீங்க யாரு? எதுக்கு எங்க மாமாவை பத்தி கேக்குறீங்க? நான் ஒரு அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜரா? அப்போ ஜோசியெல்லாம் பாப்பீங்களா? அதான்ப்பா எனக்கு தொழில். உங்கள் மாமா பிஸ்னஸ் விஷயமா பார்க்கணுன்னு சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஜோசியக்காரன்னு சொல்றீங்க? நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. சார், உங்களுக்கு இந்த கையெல்லாம் பார்க்க தெரியும்ல? லெஃப்ட் இல்ல ரைட்டு? என் கையை பார்த்து எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க சார். சொல்கிறேன். சொல்லுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க. இப்போ மனசு ஒரு பொண்ணு இருக்கா, அவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கரெக்ட் சார். அந்த பொண்ணு பேரு சௌந்தர்யா. அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனால் அந்த ஒரு தோஷம் இருக்கு. தோஷமா? என்னது? உன் கூட ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கணும், அப்பதான் அந்த தோஷத்தை சரி பண்ண முடியும். நம்பிக்கையான ஆள்னா யார் சார் அது? அது உன் தாய் வழியில கூட இருக்கலாம். என் தாய் வழி சம்பந்தப்பட்டவங்க யாரும் இல்ல. உன் தாய் மாமனா இருந்தாலும் தோஷம் சரியாயிடும். தாய் மாமனா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? அவன் ஒரு பக்கா ஃப்ராடு சார். இப்பதான் எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு, அவனை மட்டும் நீ பக்கத்துல வச்சுக்கிட்ட உன் கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்காதுன்ட்டாரு. என்ன சார் சொல்றீங்க நீங்க? உங்க அப்பா அப்படி சொல்லிருக்கலாம், நான் ஜோசியத்தை பார்த்து சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். என் மாமா என் கூட வச்சுக்கிட்டாதான் என் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? உன் தாய் மாமன் கிட்ட தான் அந்த தோஷத்தை நீக்கிற சக்தி இருக்கு. அந்த பலம் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். சரி, நீங்க சொன்ன மாதிரி என் மாமா என் கூடவே வச்சுக்கிறேன். என்னவோ சார், என் சௌந்தர்யா கூட எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா போதும். கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. அப்புறம் ஃபோன் நம்பர் என்ன? ஃபோன் நம்பரா சார்? 25929971. 25729971. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்க. சரி, வரேன். 25729971. என் கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். என்ன மாப்பிள, எதுவாக இருந்தாலும் கீழே பேசியிருக்கலாமே. இப்படி கொளுத்துற வெயில்ல மொட்டை மாடியில். இந்த வெயிலை விட சூடான விஷயம் அங்கிள். என்னது? இவ்வளோ நாள் மறைச்சு வச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. என்னப்பா போடாமா பேசுற? உன்னை பற்றின விஷயத்தான் எல்லாம் சொல்லிட்டியே, இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இந்த பாரு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இந்த சமயத்தில் ஏதாவது சொல்லி குண்டை தூக்கி போட்டுறாத. இது என்னை பற்றின விஷயம் இல்லை, உங்கள் பொண்ணு ருக்மணியை பற்றி. ருக்கு பற்றியா? என்ன? ருக்மணி எப்படி என் லைஃப்பில் வந்தா, நான் அவளை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறேன், எவ்வளோ அவள் மேலே உயிரே வச்சிருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுனப்பா உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியாதது அவள் லவ் பண்ணுறது, மனப்பூர்வமாக லவ் பண்ணுறது. ஒன்னத்தானே லவ் பண்ணுறா? என்ன இல்லை, சுந்தரத்தோட பையன் கண்ணனை. கண்ணனையா? உங்களுக்கே எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? ருக்குவை பொறுத்த வரைக்கும் கண்ணன் அவளுக்கு முறை மாப்பிள்ள தான். ஆனால் அவள் காதல் கத்திரிக்காரெலாம் போக மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அங்கிள். கண்ணனும் ருக்மணி அடிக்கடி மீட் பண்ணுறது என் வீட்டில் தான்.
இதை ஏன்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னோட நிச்சயதார்த்தத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி நீங்க ருக்மணியை கத்தி அவங்க 2 பேரும் ஓடி போயிருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் நான் கல்யாணம் பண்ணிக்கு போறவ இன்னொருத்தங்க கூட பழகக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்னப்பா இதை போய் எப்ப சொல்றேன்? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தடுத்து நிறுத்திருக்க மாட்டேன். சரி, இப்போ கூட ஒன்னும் கெட்டு போயிடல. நான் பத்மஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவ பாத்துப்பா. உங்களை சுத்தி என்ன நடக்கிறதுனே உங்களுக்கு தெரியல அங்கிள். கண்ணனோட தங்கச்சிக்கு அவ பிரசவத்தும் போது ருக்மணி பிளட் கொடுத்துருக்கா. இந்த விஷயம் கண்ணனோட அம்மாவை ரொம்ப உருக்கிடுச்சு. நேத்துக்கு நீங்க இல்லாத சமயத்துல அவங்க இங்க வந்து விருந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. இதுக்கே வாயை பொழக்கிறீங்க. நிச்சயதார்த்தத்துக்கு தான் வர முடியாதுன்னு ருக்மணிக்கு 2 தங்க வளையல் வேற பிரசன்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? என் வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கும்படியா இருக்க. ருக்குவை எப்படி நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்கேன் தெரியுமா? அவளுக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியாதா? கண்ணன் அவ கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நான் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா, ஒரு காரணம் இருக்கு. அப்படியே மீறி அவ ஏதாவது செஞ்சா அவளை கண்டம் துண்டமா என்ன சொன்னீங்க? வார்த்தை கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க அங்கிள். ருக்மணி நான் கல்யாணம் பண்ணிக்கு போறவ. அவ மேல என்ன தவிர வேற யாரோட நிழல் கூட படக்கூடாது. சாரி, ஐ எம் so possessive about her. அதான் இந்த பாருங்க அங்கிள், நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணம் வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா போகணும். நடுவில் எந்த தடங்கள் வந்தாலும் என்னால் பொறுத்துக்க முடியாது அங்கிள். இப்ப நான் என்ன பண்ணுன்றப்பா? ருக்மணி இங்க இருக்கக்கூடாது, எங்கேயாவது போகணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. எங்க அனுப்புறது? எங்கேயாவது உங்க ரிலேட்டிவ் இருக்கிற இடம் எங்கேயாவது அனுப்பிச்சிருங்க. இங்க இருந்தானா அவ கண்ணனை அடிக்கடி பார்த்து பேசி பழகுவா. அது கூடாது. நீங்க வேணா துணைக்கு உங்க ஒய்ஃப் அனுப்புங்க ப்ளீஸ். அப்போதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவ வந்தா போதும் அங்கிள். நான் சொல்றத புரிஞ்சுங்க. சரிதானே நான் சொல்றது? சரி வரேண்ணே, யோசிக்காதீங்க.